அவர் பேரில் இருக்கிற ஒரு போக்குவரத்தில் நாங்கள் ஏறுவோமா, எங்கள் ஊருக்குள்ளார அந்த பஸ் வர்றதாங்கிற பிரச்சனையெல்லாம் சில பேர் கிளப்பி மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறையெல்லாம் நிகழ்த்தி அந்த பேரை எடுத்தே ஆகணும்னு ஒரு நெருக்கடி அரசுக்கு வந்தது. அந்த பேரை வச்சதில் கலைஞர் ஒரு முற்போக்கு பாத்திரம் தான் வைத்தார், தலைவர்களாக தான் பார்த்து வச்சார். அதுவும் பேர் வச்சது எல்லாருக்கும் பேர் வச்சா மாதிரி அவருக்கும் பேர் வச்சது தான். அப்போ அதை எடுக்கணும்னு வந்தபோது கலைஞர் என்ன பண்ணார்னா, வைத்ததுலேயும் ஒரு நேர்மையாக தான் நடந்துக்கிட்டார், அதை எடுக்கணுங்க முதல் நேர்மையாக தான் நடந்துக்கிட்டார். என்ன பண்ணார், இந்த பேரை சுந்தரலிங்கம் பேரை எடுன்னு சொன்னபோது அப்போ கலைஞர் என்ன பண்ணார், சுந்தரலிங்கம் பேரை எடுத்துட்டு இன்னொரு பேரை ஆல்டர்னேட்டிவாக அங்கே வைக்கிறதுக்கு அவர் முயற்சிக்கல. மாறா என்ன பண்ணார்னா, சுந்தரலிங்கம் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா யார் பேருமே தேவையில்லை அப்படின்னு யார் பேருமே யாரையெல்லாம் முடிவு பண்ணுறாரு. தன்னோட தலைவர்கள் பெரியார், அண்ணா பேரை கூட, பட்டுக்கோட்டை அழகிரி பேரை கூட நான் தூக்கிடுறேன், யார் பேருமே வேண்டாம் அப்படின்னு. சுந்தரலிங்கம் பேர் இதுதான் இருக்கணும், அவர் பேரை மட்டும் எடுத்துகிட்டு வேறு பேரை வைக்க முடியாது, அப்போ யார் தலைவர் பேரை வேண்டான்னு சொல்லிட்டு அது வைக்கும் போதும் ஒரு சிறப்பான